அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நாம் இன்றைக்கி கிராமத்து ஸ்டைலில் சுண்டக்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அம்மா ஏர்லி மார்னிங்கே சுண்டக்காய் பறித்து வச்சுட்டாங்க. நாங்கள் நேற்றே சுண்டக்காய் குழம்பு வைக்கலான்னு டிசைட் பண்ணிட்டோம். எதுக்கு இவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா, பாதி குழம்புக்கு யூஸ் பண்ணிக்குவேன், மீதி வத்தல் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்குவேன். அதுக்கு தான் இவ்வளோ பறிச்சிருக்காங்க. சுண்டக்காய் குடல் புழுக்களை அழிக்கிறதுல இதுதான் நம்பர் 1 இடத்துல இருக்குது. அதனால் இதை நீங்கள் அடிக்கடி உங்கள் சாப்பாட்டில் நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வயிற்று இருக்கிற புழு பூச்சி எல்லாமே இல்லாமல் போயிடும். அதனால் இதை கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் ஆர் 10 days ஒன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. சுண்டைக்காயை நல்லா க்ளீன் பண்ணி காம்பெல்லாம் க்ளீன் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன். அது போக குழம்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சொல்கிறேன். 5-6 வரமிளகாய் எடுத்திருக்கேன், ஒரு கத்து கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரு சின்ன கப்பு வெங்காயம் எடுத்திருக்கேன். கடாய் காஞ்சதும் எண்ணெய் ஊற்றி நான் வெங்காயத்தை வாஷ் பண்ணி தான் வச்சுருக்கேன். நீங்களும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெங்காயத்தை போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை இந்த ஸ்டேஜில் சேர்த்திங்க அப்படின்னா நல்லா வாசம் இருக்கும். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும். அது வரைக்கும் நல்லா வணக்குங்க. நீங்கள் சுண்டைக்காய் இந்த மாதிரி பேப்பர்லேயோ அல்லது இடிக்கல்லையோ போட்டு நல்லா தட்டி எடுத்து விதையை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 டைம் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா இந்த விதை எல்லாமே நல்லா உதிர்ந்து வந்துடும். நான் இந்த ஸ்டேஜில் ஒரு 6 வரமிளகா சேர்த்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரத்துக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வரமிளகா சேர்த்திக்கங்க. சேர்த்தி நல்லா வதக்கி விடுங்க. இதுக்கு கூடவே நான் இந்த ஸ்டேஜில் நான் மஞ்சத்தூள் போடுறேன். நீங்கள் கடைசியாக சேர்த்துறனா கூட சேர்த்திக்கலாம். நான் 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் குருமிளகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு 1 கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த டைமில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இந்த நெஞ்ச கரிப்பெல்லாம் வராது. அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த டைமில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒரு பேன் வச்சுட்டு ஃபஸ்ட்டு குருமிளகை நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துட்டேன். குருமிளகு, சீரகம் இதை ரெண்டையும் நல்லா இந்த மாதிரி வாசம் வர வரைக்கும் வறுத்துட்டேன். அதுக்கப்புறம் வெந்தயம் நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் எடுத்துருங்க. ரொம்ப கருக விட்டிங்கன்னா கசப்படிக்கும். அதனால் லைட்டாக கலர் மாறுறதும் வெந்தயத்தை நீங்கள் எடுத்துருங்க. எனக்கு மல்லித்தூள் நீங்கள் வெங்காயம் போடும்போதே நல்லா ரோஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த வாசனை போயிடும். பட் எங்கள் வீட்டில் அந்த மாதிரி போட்டால் வாசம் அடிக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா பேன் லைட்டாக சூடானதுமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி போட்டேன் அப்படின்னா அந்த ஸ்மெல் வர்றதில்ல. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சுண்டைக்காயை நல்லா 2-3 தடவை அலசி பாதிக்கு பாதி விதை எடுத்தாச்சு. மறுபடியும் ஒரு பேன் வச்சுட்டு பேன் நல்லா சூடானதும் சுண்டைக்காய் அதில் போட்டிங்கன்னா சுண்டைக்காயிலேருந்து தண்ணி நிறையா வரும். அந்த தண்ணியிலேயே அந்த காயை வேக விடுங்க. அந்த தண்ணி நல்லா சுண்டுற ஸ்டேஜில் லைட்டாக எண்ணெய் விட்டு நல்லா வதக்குனா போதும். அது வரைக்கும் அந்த காய் தண்ணியிலேயே நல்லா வேகணும். மசாலா அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக பொட்டுக்கடலை போட்டிருக்கேன். பொட்டுக்கடலை எதுக்குன்னா குழம்பு திக்னஸ் வரக்கு. நீங்கள் இந்த ஸ்டேஜில் உங்கள்கிட்ட முந்திரி இருந்ததுன்னா முந்திரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் ஆனால் பொட்டுக்கடலை தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ வரைக்கும். நாம் இந்த குழம்புக்கு கொஞ்சம் புளி ஊற்ற போகிறோம். அதனால் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் புளி ஊற வச்சுருக்கேன். நீங்கள் புளி ஊற்றுறனால இந்த குழம்ப 1 வீக் கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதே மண் சட்டியில் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா சுண்டை வச்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. 5 minutes கிட்ட ஆயிடுச்சு. இன்னுமே தண்ணி விட்டுட்டு தான் இருக்குது. நல்லா தண்ணி சுண்டினதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் எண்ணெய் சேர்த்திக்கிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நல்லா ஒயிட் கலரில் வர்ற அளவுக்கு நல்லா வணக்கிடுங்க. அந்த பச்சை வாசம் எல்லாமே போயிடும். அந்த கசப்பு கொஞ்சம் இருக்கும், அதுவும் சுத்தமாக போயிடும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வணங்கிடணும். ஏன் விதை எடுக்கிறோம் அப்படின்னா விதை இருந்தது அப்படின்னா குழம்பு அடி பிடிச்சிரும். இந்த மாதிரி நீங்கள் வணக்கும்போது அடி பிடிக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். அதனால தான் விதையை கழுவி எடுக்கிறது. நான் குழம்புக்கு எல்லாம் அரைச்சிட்டேன். இந்த ஸ்டேஜில் இந்த குழம்புக்கு அரைச்சதை அதில் ஊற்றுறோம். ஊற்றிட்டு இது கூடவே நீங்கள் புளியும் ஊற்றிடுங்க. அப்போ தான் அந்த புளியோட பச்சை வாசம் போயிடும். நான் ஃபைனலாக தான் நான் தாளிப்பு கொடுப்பேன் எப்போவுமே இந்த குழம்புக்கு. அதே மாதிரி தாளிப்பு ஃபைனலாக கொடுத்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன். மசாலா தேவையான அளவுக்கு தண்ணி நீங்கள் ஊற்றுனதுக்கப்புறம் உடனே புளி ஊற்றிடுங்க.
ஃபைனலாக வந்துட்டு ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு, நானாக இருந்தால் கடுகு போட்டிருப்பேன். அவங்க தாளிக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்தங்காட்டி அவங்க தாளிச்சங்காட்டி அவங்க கடுகு யூஸ் பண்ண மாட்டாங்க. சீரகம் போட்டால் நீங்கள் வேணும் உங்களுக்கு கடுகும் போட்டு தாளிப்பு கொடுத்து குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பித்து இந்த ஸ்டேஜில் வந்துட்டு தாளித்து ஊற்றுனீங்க அப்படின்னா நம்மளுக்கு சூப்பரான சுவையான சுண்டக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் 1 வீக் கூட வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் நைட்டே வச்சுட்டீங்க அப்படின்னா அடுத்த நாள் காலையிலலாம் சாப்பிடும்போது வந்துட்டு இந்த குழம்போட டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். சூப்பரான சுவையான சுண்டக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.